நண்பர் வந்து டாக்டர் ராஜேஷ் சார். என்ன ரவி சார் பார்த்து எங்களை பார்க்கக்கூடாதா? சரி நண்பர் வந்து டாக்டர் ராஜேஷ் சார். என்ன ரவி சார் பார்த்து எங்களை பார்க்கக்கூடாதா? சரி இவர் எங்கள் செயலாளர். அவர் வந்து பெருளாளர். ஒவ்வொருத்தரும் அவர் திருச்சி, மதுரை, நான் திருச்சி. அவர் பார்க்கலாமா? ஆமாம், ஒரே நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இது ஒரு கொஞ்சம் லாங் வாங்க சார். ஐயா அண்ணா வாங்க. வணக்கம் மேடம். நல்லா இருக்கும். சார் போங்க. அப்படின்னு இருக்கணும். ஓடலாம் மறையுது. உயிர்வேலி அமைப்புல 5 வகையான மரங்கள் இருக்கு. நீல முள் மரங்கள்ல இருந்து உள்ள நம்மளோட கால்நடைக்கு தேவையான பயிர்கள் போடுறோம் எல்லாமே. என்னென்ன மரங்கள் வரும் நமக்கு உயிர்வேலியில, என்னென்ன மரங்கள் வரும் அப்படிங்கிறது பயன்பாடு மூங்கிலாம் ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கும். இதையும் அதை வைக்கிறோம். அதை தாண்டி உள்ள வரும்போது மரங்கள் அப்படிங்கும்போது நமக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம். பூங்கான் அதெல்லாம் வைக்கிறோம். ஹலோ எல்லாரும் உட்கார வைங்க. உட்காந்து
பக்கத்தில் செஞ்சி பஞ்சாயத்து அவார்டுக்கு ஒரு முக்கியம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு நவீன் கார்டன். 2 பேரோட கரங்களாலேயே நீங்கள் அதை துவக்கி வச்சிருக்கீங்க சார். அண்ணே வாங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிக்கு செய்யக்கூடிய ரெகக்னேஷன் கிடைக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பினுடைய சென்னை மண்டல அறிமுக கூட்டத்துக்கு வரவேற்புரையும் அறிமுக உரையும் எங்களுடைய செயலாளர், கூட்டமைப்பினுடைய செயலாளர் அருள் ஜேம்ஸ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். நண்பர்கள் எல்லாரும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அனைவரும் இடத்துல ஒரு இயற்கை பாடல். குயிலும் மொழி பயிலும் பறவைகளும் வெயிலும் நிழலும் உள்ள சோலை நெல் வயலில் முயலும் நரும் புனலில் கயலும் பந்து வாழையாட்டும் மகிழ் காலை மயிலும் குயிலும் பறவைகளும் மயிலும் குயிலும் மொழி பயிலும் பறவைகளும் வெயிலும் நிழலும் உள்ள சோலை வெயிலும் நிழலும் உள்ள சோலை நெல் வயலில் முயலும் நரும் புனலில் கயலும் வந்து வாழையாட்டும் மகிழ் காலை மயிலும் குயிலும் மொழி பயிலும் பறவைகளும். அமுத சுவை இனங்கள் அதிகம் அரசாண்ட நிலம் முறை சரைந்த வனம். அமுத சுவை இனங்கள் அதிகம் தினம் சரசமாடி மனம் மகிழ்வு கூடி உயிர் ஜனனமாகி வரும் பதிகம். ஏறெடித்து நிலம் இறங்கும் உழவர்களை எழுந்து பார்க்கும் கதிர்காலை. ஏறெடித்து நிலம் இறங்கும் உழவர்களை எழுந்து பார்க்கும் கதிர்காலை. அவள் சோரடித்தவனை ஓர வரப்புணையல் துணையில் உணவளிக்கும் வேலை. அவள் சோரடித்தவனை ஓர வரப்புணையல் துணையில் உணவளிக்கும் வேலை. மயிலும் குயிலும் மொழி பயிலும் பறவைகளும் மயிலும் குயிலும் மொழி பயிலும் பறவைகளும் வெயிலும் நிழலும் உள்ள சோலை வெயிலும் நிழலும் உள்ள தோட்டம் அறிவு தோட்டம் நெல் வயலில் முயலும் அரும் புனலில் கயலும் வாழையாட்டும் மகிழ் காலை வெயிலும் குயிலும் மொழி பயிலும் பறவைகளும். சிவந்தான் உச்சி வெயிலையும் துச்சமென நினைத்து உழுது உழுது கரம் சிவந்தான் மனைவோடி நாளும் நிலம் ஓடிடாமல் துய உணர்வில் மலர்ந்து குறைந்தான். ஏறெடித்து நிலம் இறங்கும் உழவர்களை எழுந்து பார்க்கும் கதிர்காலை. ஏறெடித்து நிலம் இறங்கும் உழவர்களை எழுந்து பார்க்கும் கதிர்காலை. அவள் சோரடித்தவனை ஓர வரப்பினையர் துணையில் உணவளிக்கும் வேலை. அவள் சோரடித்தவனை ஓர வரப்பினையர் துணையில் உணவளிக்கும் வேலை. மயிலும் குயிலும் மொழி பயிலும் பறவைகளும் மயிலும் குயிலும் முயலும் பறவைகளும். சாரல் குழுவை சார்ந்த நண்பர்கள் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சுற்றுலா கூட்டமைப்பின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வேளாண் சுற்றுலா என்ற விதையை விதைப்பதற்காக ஒரு அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்து அது ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அந்த உழவு தொழிலை எப்படி லாபகரமான ஒரு தொழிலாக செய்வது என்பதனுடைய தேடலில் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த வேளாண் சுற்றுலா என்ற ஒரு திட்டம். வேளாண் துறை சுற்றுலாத்துறை 2 வெவ்வேறு துறைகளை ஒன்றாக இணைப்பதற்காக இத்தாலிய அரசாங்கம் 1985 உருவாக்கிய ஒரு திட்டம் தான் இந்த வேளாண் சொல்கிறேன். வேளாண் சுற்றுலா என்பது இத்தாலியில் டஸ்கனி என்ற மாவட்டத்தில் 1985 உருவாக்கப்பட்ட திட்டம். உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வேளாண் தோட்டங்களில் வருகின்ற பயணிகள் தங்கி அவர்களுடைய பொழுதை விவசாயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் பொழுது போக்குவதற்காகவும் அதன் மூலமாக உழவர்கள் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த வேளாண் சுற்றுலா என்ற திட்டம். இடமாக மாற்றுவது எப்படி என்பதை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய
இதில் திருக்கழுக்குன்றத்துக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையிலே இருக்கிறது தமிழ் நிலம், தமிழ் பண்ணை. சுற்றுலாவுக்காகவே தொடங்கவில்லை. எனக்கு மரம் வைப்பதில் மிகவும் ஆர்வம். ஆண்டுகளாகிறது. என்னுடைய அதிகபட்ச உயரம் 70 அடி தொட்டிருக்கிறார்கள் என்னுடைய மரங்கள். இந்த மரங்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்க சொல்ல தான் உலகத்திலே நீங்கள் நம்ம செயலாளர் சொன்ன மாதிரி இத்தாலியில் 1985 உழவர்களுக்கு கூடுதல் வருமானமாக மாற்று திட்டமாக இந்த வேளாண் சுற்றுலாவை அவர்கள் கையில் எடுத்தார்கள். இப்பொழுது இத்தாலியில் கிட்டத்தட்ட 50,000 விவசாயிகள் தங்களுடைய பண்ணைகளை வேளாண் சுற்றுலா நடுவங்களாக மாற்றியிருக்கிறார்கள். இத்தாலிக்கும் போட்டி. அமெரிக்காவும் இப்போ இந்த வேளாண் சுற்றுலாவை கையில் எடுத்திருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணங்கள் 5 நட்சத்திர விடுதிகளிலும் 7 நட்சத்திர விடுதிகளிலும் தான் திருமணங்கள் நடந்தது. இப்போ கடந்த 2-3 ஆண்டுகளாக 70 விழுக்காடு திருமணங்கள் பண்ணைகளில், வயல்வெளிகளில் நடக்கிறது. அதை பெரிய அளவில் மாற்றம் கொண்டிருக்கு. அது மாதிரி இந்தியாவில் என்னுடைய பண்ணையில் 2 திருமணங்கள் நடந்திருக்குது. நிறைய வாரம் இறுதியில், வார நாட்களில் பள்ளி பிள்ளைகள் வராங்க. நாளை கூட சென்னை பள்ளி ஒன்று 200 மாணவர்கள் வர இருக்கிறார்கள். இது மாதிரி நம்ம பண்ணை அவங்களுக்கு வேளாண் கல்வியை சொல்லித்தரோம். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு மரங்களையே தெரியல. எங்கள் பண்ணைக்கு வர பிள்ளைகளை கேட்குறேன், இந்த மரம் என்னன்னு கேட்டால் தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாங்காய் மரம், தேங்காய் மரம் தவிர எந்த மரமும் தெரியவில்லை. கல்லூரி மாணவர்கள்லாம் இருக்காங்க. இது மாதிரி நிலையில் நம்ம வேளாண் சுற்றுலா கூடவே வேளாண் கல்வியையும் அவர்களுக்கு அளிக்கிறோம். எப்படி இந்த ஏர் ஓட்டத்தெல்லாம் மறந்து போச்சு. எங்கள் பண்ணையில் மாட்டில் கலப்பையை பூட்டி அவங்கள ஏர் ஓட்ட வைக்கிறோம், நாற்று நட வைக்கிறோம், விதை ஊன்ற வைக்கிறோம், களை எடுக்க வைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சுவது எப்படின்னு கற்றுத்தரோம். மூடாக்க நம்மாழ்வார் சொன்ன மூடாக்க எப்படி போடணும், இதெல்லாம் அந்த வேளாண் கல்வியோடு பண்ணுறோம். அவர்களுக்கு பண்ணையை மாட்டு வண்டியில் சுற்றி காமிக்கிறோம், குதிரை வண்டியில் சுற்றி காமிக்கிறோம், மிதி வண்டியில் பயணம் வர சொல்கிறோம், டிராக்டரில் சுற்றி காமிக்கிறோம், சேத்துல பெறல சொல்கிறோம். சேற்று குளியல் சொல்கிறோம்ல, அது ஒரு மாதிரி அருமையான மருத்துவ முறை. அந்த சேத்துல பெறல் சொல்கிறோம். பம்ப் செட்டு குளியல், மழை குளியல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு செட் பண்ணி அதில் மழைகள் குளிக்க சொல்கிறோம். அந்த உருடி அடிக்க சொல்கிறோம், பம்பரம் விட சொல்கிறோம், கோலி ஆட சொல்கிறோம், இந்த கிட்டிப்புல் பட சொல்கிறோம். இது மாதிரி நம்மளுடைய மறக்கடிக்கப்பட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை அவங்களுக்கு சொல்லித்தரோம். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நம்முடைய பண்ணைகள் வந்திருக்கிற உழவர்கள் அவர்களுடைய பண்ணைகளை இந்த வேளாண் சுற்றுலாவுக்காக எளிதாக பெரிய செலவு இல்லாமல் பண்ணலாம். நமக்கு கூடுதல் வருமானத்துக்கு வழி. ஏன்னா விவசாயம் செஞ்சு யாரும் முன்னேற முடியாது இந்த காலத்தில். இது ஒரு கூடுதல் வருமானம். உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஆண்டுக்கு ஒரு 20-25 லட்சம் ரூபாய் இந்த வேளாண் சுற்றுலாவிலேயே வருது. இதை நான் பெரிய கஷ்டமே கிடையாது. இதை எல்லா பண்ணைகளும் கண்டிப்பாக இதை கையில் எடுக்கணும். அதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பு. ஆட்சித் தலைவர் அவர்களே, இந்த அமைப்பினுடைய அனைத்து அலுவலர்களே, நிறைய ஒரு மணி நேரம் பேசலாம். நிறைய இருந்தாலும் அடுத்து ஒரு நிகழ்வு விஐடியில் இருக்குது. அதற்காக செல்ல வேண்டி இருப்பதனால் ஒரு சில கருத்துக்கள். ஏன் இந்த அக்ரோ டூரிசத்தை ஓகே நன்றி. அதாவது ஒரு